முன்னாள் அமைச்சர்களின் மற்றும் ஒரு பாரிய மோசடி அம்பலம் அதிரடிக்கு தயாராகும் அனுர. ஆசிரியர்களுக்கு 25,000 ரூபாய் கொடுப்பனவு மீள உருவெடுக்கும் சர்ச்சை நிலை. தமிழ் தேசிய கட்சிகளுக்கு ஸ்ரீதரன் எம்பி விடுத்துள்ள அவசர அழைப்பு. வாகன இறக்குமதி தடையின் எதிரொலி ஏற்பட போகும் புதிய சிக்கல். விவசாய வங்கியில் பண மோசடி சிங்கப்போகும் முன்னாள் அமைச்சர்கள். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பிற்கு 6 போலீசாரே போதும் என்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சி.வி. விக்னேஸ்வரன் கருத்து வெளியிட்டுள்ளார். தமிழீழ விடுதலை புலிகளால் மஹிந்த ராஜபக்சவின் உயிருக்கு ஆபத்து இருப்பதாக தெரிவிக்கப்படும் தகவல் தொடர்பில் கருத்து வெளியிடும் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர், தமிழீழ விடுதலை புலிகளை முற்றாக அழித்துவிட்டதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவரது பதவிக்காலத்தில் உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளார். அவ்வாறான நிலையில் விடுதலை புலிகளால் அவருக்கு ஆபத்து இருப்பதாக கூறப்படுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் மஹிந்தவுக்கு அவரது மெதமுலனை நண்பர்கள் உறவினர்களிடமிருந்து பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்கின்றதா என்பது குறித்து தெரியவில்லை. எதுவாக இருந்தாலும் தற்போதைய நிலையில் மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பிற்கு நன்கு பயிற்றப்பட்ட 6 போலீசாரே போதுமானவர்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். தமிழர்களுக்கான அரசியல் தேர்வு குறித்து தமிழ் தேசிய அரசியல் கட்சிகள் கொள்கை ரீதியில் பொது நிலைப்பாட்டொன்றிற்கு வரவேண்டியது அவசியம் என இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் வலியுறுத்தியுள்ளார். அதுடன் தற்போதைய சூழ்நிலையில் தமிழ் தேசிய கட்சிகள் ஒன்றுபடாமல் தமிழர்களுக்கு வரலாறு இல்லை எனவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த விடயம் குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், தமிழ் மக்களின் நலனை முன்னிறுத்தி தமிழ் தேசிய கட்சிகள் ஒன்றிணைந்து செயல்பட்டுத்தான் ஆக வேண்டும் என்பதில் எவ்வித மாற்று கருத்துக்களும் இல்லை. அதனை இலக்காக கொண்ட முயற்சிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இதுகுறித்து முதலில் எமது கட்சிக்குள் கலந்துரையாடி தீர்மானிக்க வேண்டியிருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வு குறித்து தமிழ் தேசிய கட்சிகள் கொள்கை ரீதியில் பொது நிலைப்பாடு ஒன்றுக்கு வர வேண்டியது அவசியம். எது எவ்வாறு இருப்பினும் தற்போதைய சூழ்நிலையில் தமிழ் தேசிய கட்சிகள் ஒன்றுபடாமல் தமிழருக்கு வரலாறு இல்லை என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அரசு சேவையில் நிலவும் பாரிய சம்பள முரண்பாடுகள் களையப்படும் வரை அதிபர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு 25,000 ரூபாய் கொடுப்பனவை வழங்குமாறு ஐக்கிய கல்வி சேவை சங்கம் மற்றும் ஐக்கிய தொழிற்சங்க கூட்டணி கோரிக்கை விடுத்துள்ளது. அத்துடன் அடுத்த வரவு செலவு திட்டத்தில் ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்களின் சம்பளத்தை அதிகரிக்குமாறு அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுக்க உள்ளதாகவும் தொழிற்சங்க கூட்டமைப்பு வலியுறுத்தியுள்ளது. இந்த நிலையில் ஊதியத்தை உயர்த்தும் வரை சிறிய தொகையை வாழ்வாதார எண்ணாக வழங்குவதில் அர்த்தமில்லை என ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய தொழிற்சங்க செயலாளர் பிரியந்த பதேர்பேரிய தெரிவித்துள்ளார். கடந்த காலங்களில் தற்போதைய அரசாங்கத்தின் அமைச்சர்களாக வசந்த சமரசிங்க மற்றும் மஹிந்த ஜெயசிங்க ஆகியோர் இணைந்து ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்களின் சம்மேளனத்தை அதிகரிக்க கூறி ரணில் மஹிந்த அரசாங்கத்திற்கு எதிராக நெடுஞ்சாலையில் இறங்கி போராடியதாகவும் அவர் கூறியுள்ளார். அத்தோடு அவர்கள் சம்பள முரண்பாடுகள் தீர்க்கப்படும் வரை 25,000 ரூபாய் கொடுப்பனவை வழங்குமாறும் ரணில் அரசாங்கத்திற்கு எதிராக போராட்டம் நடாத்தியதாகவும் பிரியந்த பத்பேரிய குறிப்பிட்டுள்ளார். கடந்த அரசாங்கங்களின் போது இலங்கைக்கு வந்த தென்கொரிய மற்றும் ஆஸ்திரேலிய முதலீட்டாளர்களிடம் முன்னாள் அமைச்சர்கள் கப்பம் கோரியதன் காரணமாக இலங்கையில் தமது முதலீடுகளை அவர்கள் கைவிட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதற்கமைய அந்த முதலீடுகள் இந்தியாவிற்கும் வியட்நாமிற்கும் கொண்டு செல்லப்பட்டதாக இலங்கைக்கான தென்கொரிய மற்றும் ஆஸ்திரேலிய தூதுவர்கள் வெளிவிவகார அமைச்சர் விஜித கேரத்திடம் உத்தியோகபூர்வமாக முறையிட்டதாக தெரியவந்துள்ளது. அண்மையில் அமைச்சர் விஜித கேரத்தை சந்தித்த தென்கொரிய தூதுவர் மியோன் லீ மற்றும் ஆஸ்திரேலிய உயர்ஸ்தானிகர் பால் ஸ்டீவன் ஆகியோர் இந்த முறைப்பாடுகளை முன்வைத்துள்ளனர். முத்துராஜ்வெலையிலிருந்து கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு குழாய் மூலம் எரிபொருளை கொண்டு செல்வதற்காக அழைக்கப்பட்ட திறந்த விலைமெனு கோரல் கொரிய முதலீட்டாளருக்கு கிடைத்ததாக தென்கொரிய தூதுவர் குறிப்பிட்டுள்ளார். எனினும் அரசியல் மட்டத்தில் ஏற்பட்ட குழப்பங்கள் காரணமாக அந்த திட்டத்தை செயல்படுத்த அனுமதி வழங்கப்படவில்லை என குறிப்பிட்டுள்ளார். ஊழலுக்கு எதிராக பாரிய வேலை திட்டங்களை முன்னெடுத்து வரும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் கவனத்திற்கு இந்த விடயம் கொண்டு செல்லப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இதனுடன் தொடர்புடையவர்களுக்கு எதிராக விரைவில் நடவடிக்கை எடுக்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது.
கடந்த அரசுகள் போல நாமும் ஊடகங்களை அச்சுறுத்தி அடக்க மாட்டோம் என அமைச்சரவையின் பேச்சாளர் வைத்தியர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறுகையில், ஊடகங்கள் நடுநிலையுடன் சுதந்திரமாக செய்திகளை வெளியிட முழு உரிமையுண்டு. அதனை எவரும் தடுத்து நிறுத்த முடியாது. கடந்த ஆட்சி காலங்களில் படுகொலை செய்யப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்ட ஊடகவியலாளர்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுப்போம். நீதியை எதிர்பார்த்து அந்த ஊடகவியலாளர்களின் குடும்பங்கள் அனுபவிக்கும் பலி வேதனை எமக்கு தெரியும். எனவே அவர்களின் நீதிக்கான வேண்டுதலை நாம் நிறைவேற்றியே தீருவோம். ஊடகங்களை அடக்கிக் கொண்டு ஆட்சியை முன்னெடுக்க முடியாது. அவ்வாறு செய்த அரசுகளுக்கு இறுதியில் என்ன நடந்தது என்பது அனைவருக்கும் தெரியும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வாகன இறக்குமதியை நிறுத்துவதற்கும் தற்போதுள்ள கடன் கடிதங்களை ரத்து செய்வதற்கும் எடுக்கப்பட்ட தீர்மானம் காரணமாக வாகன இறக்குமதியை மீண்டும் ஆரம்பிக்கும் போது ஜப்பானிய தரப்பிலிருந்து தடைகள் ஏற்பட வாய்ப்புள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. குறித்த விடயமானது வாகன இறக்குமதியாளர்களினால் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. அத்துடன் தற்பொழுது வாகனங்களை வாங்குவதற்கு முன்பணம் செலுத்துவதும் வீண் செயல் என அவர்கள் கூறியுள்ளனர். பொருளாதார நெருக்கடியை அடுத்து இலங்கைக்குள் வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு தடை விதிக்கப்பட்டு பல வருடங்களின் பின்னர் கட்டுப்பாடுகளை தளர்த்தாமல் 4 வகைகளின் கீழ் வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு அனுமதி வழங்கப்படுவதாக கடந்த வருடம் மே மாதம் அறிவிக்கப்பட்டது. பின்னர் இந்த ஆண்டு பிப்ரவரி 1 முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் தனியார் பாவனைக்கான வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு அரசாங்கம் அமைச்சரவையின் அங்கீகாரத்தையும் பெற்றுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. மிகிந்தலி விவசாயிகள் வங்கியிலிருந்து சுமார் 4 மில்லியன் ரூபாய் முறைகேடாக பயன்படுத்தப்பட்டதாக விவசாயிகள் அமைப்பொன்றின் செயலாளர் முறைப்பாடு செய்துள்ளார். விவசாயிகளின் விளைபொருட்களை கொள்முதல் செய்வதற்காக நிறுவப்பட்டதாக கூறப்படும் ஒரு அமைப்பின் போலி காரணத்தின் கீழ் இந்த நிதி தவறாக பயன்படுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. முறைப்பாட்டில் அனுராதபுரம் மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் முன்னாள் அமைச்சர் ஒருவர், விவசாய சேவை பிராந்திய அதிகாரி மற்றும் மிகிந்தலை விவசாயிகள் சேவைகள் அலுவலகத்துடன் தொடர்புடைய எழுதுவினைஞர் ஒருவரும் சம்பந்தப்பட்டுள்ளதாக முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதன்படி இந்த முறைப்பாடு உத்தியோகபூர்வமாக மிகிந்தலை அபிவிருத்தி சபைக்கு MK மிகிந்தலை யோகபாய விவசாயிகள் அமைப்பின் செயலாளரால் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. சுயாதீன ஊடகவியலாளர் பிரகீத் எக்னிலிகொட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட விவகாரம் தொடர்பில் விரைவாக நீதியை நிலைநாட்டுமாறு கோருகின்றேன் என பிரகீத் எக்னிலிகொடவின் மனைவி சந்தியா எக்னிலிகொட தெரிவித்துள்ளார். சுயாதீன ஊடகவியலாளர் பிரகீத் எக்னிலிகொட காணாமல் ஆக்கப்பட்டமை குறித்த நீதிமன்ற வழக்கு விசாரணைகள் இன்னமும் நிறைவடையாத நிலையில் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்சவின் உத்தரவுக்கு அமைவாக பிரகீத் எக்னிலிகொட கடத்தப்பட்டு சுட்டுக் கொல்லப்பட்டார் என்று தன்னை முன்னாள் கடற்படை வீரர் என அடையாளப்படுத்தும் RPDP பிரசன்ன பியாசாந்த அண்மையில் ஒரு தனியார் யூடியூப் தளத்திற்கு வழங்கிய நேர்காணலில் தெரிவித்திருந்தார். இதுகுறித்து நீண்ட காலமாக நீதியை கோரி போராடி வரும் பிரகீத் எக்னிலிகொடவின் மனைவி சந்தியா எக்னிலிகொடவிடம் வினவிய போது அவர் தான் அந்த நேர்காணலை பார்வையிடவில்லை என பதிலளித்துள்ளார். இங்கு தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர், பிரகீத் எக்னிலிகொட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் கடந்த 2015 ஆண்டின் பின்னர் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் மிக சிறப்பான முறையில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டன. அந்த விசாரணைகள் மீது எனக்கு முழுமையான நம்பிக்கை இருக்கின்றது. அவற்றின் அடிப்படையில் நீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்ட வழக்கு தற்பொழுது நிலுவையில் உள்ளது. அவ்வாறு இருக்கையில் அந்த வழக்கு விசாரணைகளை துரிதப்படுத்தி நீதியை நிலைநாட்டுமாறு அரசிடமும் உரிய அதிகாரிகளிடமும் என்னால் கோர முடியுமே தவிர வேறு எதனையும் செய்ய முடியாது என்றும் சந்தியா எக்னிலிகொட தெரிவித்துள்ளார்.